இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஆவிக்குரிய வளர்ச்சி. வசனம் 1 பேதுரு 1:13. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். பாருங்கள், இந்த வசனம் ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வை தூண்டும் அழைப்புப்பாங்க. நம்ம மனதை தயார்படுத்தி கொள்ளும்போது நமக்கு ஒரு போருக்கு தயாராகும் வீரனின் நிலையை போல நம்ம கிறிஸ்துவின் வாழ்க்கை எளிதான நடைபாதையே அல்ல. பாருங்கள், இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம். மனம் மிகவும் பிஸியாக இருக்குதுப்பாங்க. எந்த சூழ்நிலையும் பாருங்களேன், எந்த காரியத்திலையும் எப்படி இருக்குது, நம்ம மனம் ஏதாவது குறித்து யோசித்து கொண்டே இருக்குது. மனதுக்கே பாருங்கள், எந்த நேரமும் பிஸியாக தான் நம்ம வைத்திருக்கிறோம். இன்றைக்கு ஸ்மார்ட் ஃபோன் வந்ததும் அன்னிலேருந்து எல்லா மக்களும் எல்லா ஜனங்களும் எப்படியாக இருக்கிறார்கள், பிஸியாக அவங்களை வைத்து கொள்ளுகிறார்கள். ஏன்னா இருந்த இடத்திலே உலகத்தை அறிந்து கொள்ளுகிறார்கள். பாருங்கள், நம்ம மனத்தை என்ன பண்ணணுமா, கொஞ்சமாவது தேவனுடைய வெளிப்பாட்டில் அவரை அறிந்து கொள்ள, அவர் வெளிப்பாட்டினால் நம்ம மனதை நிரப்பணும்னு சொல்லி தேவன் இந்த காலை வேளையில் விரும்புகிறார். பாருங்களேன், அந்த மனதை தேவனுடைய காரியத்தில் நிலைத்தில்லாதபடி, அதில் அந்த அறிவு, தேவனை அறிகிற அறிவில் பெருகாதபடி அந்த மனம் இப்பொழுது இப்படி இருக்குன்னா அந்த ஃபோன்னால் சிறைப்படுத்தப்பட்டதாக இருக்குது. பாருங்கள், நிறைய அது எங்கே பார்த்தாலும் அந்த பிரச்சனைகள் இருக்குது. பாருங்கள், ஆனால் இந்த கால வேளையில் தேவன் நம்மை அழைக்கிறார். நம்ம அவரை அறிகிற அறிவில் வளரும்படியாக வேதத்தை எடுத்து படிங்க, வேதத்தை எடுத்து தியானிங்க. நம்ம பழைய அந்த காரியங்களை, அந்த அன்பை விட்டு விடாதபடி, ஒருவேளை இந்த உலகம் எவ்வளோ டெக்னாலஜிகள் வளர்ந்தாலும் நம்ம அந்த பழைய காரியங்கள் விட்டு விடாதபடி அந்த வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் நம்மோடு இடைப்படுகிறாரா இருக்கிறாரு. அப்போது நம்ம கிறிஸ்துவில் வாழுகிற வாழ்க்கை அது ஈஸியானதே கிடையாதுப்பாங்க. அது ஒரு ஆவிக்குரிய போராட்டமாக தான் இருக்குது. நம்ம மனம் எப்போதும் நம்மளுக்கு பிஸியாக இருக்குது, அசாதாரணமானதாக இருக்குது. பாருங்கள், மனதின் இயல்பற்ற மற்றொரு நிலை என்னவென்றால் அது எல்லா இடங்களிலும் அலைந்து கொண்டிருக்கும். அப்போ கவனம் செலுத்த இயலாமை என்பது பிசாசின் மனம் தாக்குதலை குறிக்குது. பாருங்கள், ஒரு கவனமாய், கான்சன்ட்ரேஷனாக ஒரு பிள்ளைங்க எப்படி நல்ல கவனமாய் படித்தால் தான் மார்க் எடுக்க முடியும். அதே மாதிரி தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம மனதை கவனமாய் உற்று கவனிக்க வேண்டும். அது எப்படி அலைப்பாய்கிறதா இருக்குது, எதை நோக்கி செல்கிறது, எதை சிந்திக்கிறது, எதை தியானிக்கிறது, ஏன்னா மனதின் நிறைவினால் வாய் பேசுகிறதா இருக்குது. அப்போது நம்ம எதைனாலும் நம்ம மனதை நிரப்புகிறோம். இந்த காலை வேளையில் நம்ம தேவனுடைய வார்த்தையால் நிரப்பணும் என்று தேவன் விரும்புகிறாரு. தேவனை வார்த்தையை நிரப்பி அது வாயில் பேசணும்னு நினைக்கிறார். நம்ம சூழ்நிலைகள் எதிராக இருக்கலாம், நம்ம சவால்களை சந்தித்து கொண்டு இருக்கலாம், எதிர்மறையான காரியங்கள் இருக்கலாம் சூழ்நிலை. ஆனால் அந்த நேரத்தில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் சுகத்தை கொடுக்கிறேன், நான் பரிகாரி என்று சொல்லுகிறார், நான் உன் தேவைகளை சந்திக்கிற எல்ஷடாவாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். போதுமானதுக்கு அதிகமான தேவன் நம்மோடு இருக்கிறார், உங்கள் குறைவெல்லாம் நிறைவாக்கும் என்று சொல்லுகிறார். இப்போ ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவனம் செலுத்தவில்லை என்றால், தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனமாய் நம்ம படிக்கவோ இல்லாட்டி தியானிக்கவோ அது ஒரு அலட்சியமாய் இருந்துச்சுன்னா அதுதான் பிசாசு நம்ம மனதை தாக்கும். பாருங்கள், மனதை தாக்கி நம்ம சிந்தனைகளை சிதற வைப்பான், நமக்கு பயத்தை கொடுப்பான், சந்தேகத்தை எழும்ப பண்ணுவான். அப்போது அவிசுவாசம் உண்டாகும். இதுதான் பிசாசனுடைய திட்டமாக இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு இடம் கொடுக்காதபடி நம் சிந்தனைகளை சிதறாமல் தேவனுக்குள் ஒருமுகப்படுத்த முற்பட வேண்டும். கிறிஸ்து இயேசுவின் வெளிப்பாட்டில் நாம் பெறப்போகும் அந்த கிருபை அது எத்தனை மிகுந்ததாக இருக்குது. பாருங்கள், வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளோ தூரமோ கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவருடைய கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குது. அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும். பாருங்கள், இது ஒரு தற்காலிக நன்மை அல்ல, ஒரு நித்திய ஈவாக இருக்குது. தேவனிட்ட பெறப்போகிற அந்த நித்திய ஈவு, அந்த கிருபை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் தான் நம் கவனமும் எதிர்பார்ப்போம் முழுமையாக கிறிஸ்துவின் மீதாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஒருவேளை நம்ம மக்கள் மீது நம்ம விரும்புகிற மேல் நம்ம எதிர்பார்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஒரு நாள் அது சரிவடையும். ஆனால் நம்மை கண்மணி போல காக்கிற தேவன் மேல் நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய கவனம் செலுத்தும் பொழுது அவருடைய கிருபை நம்ம வாழ்க்கையில் பெறுகிறதா இருக்கும். பாருங்கள், பல குழந்தைகள் மற்றும் சில பெரியவர்கள் கூட தாங்கள் படிப்பதை புரிந்து கொள்வது இல்லை. பாருங்கள், அவர்களின் கண்கள் பக்கத்தில் உள்ள வார்த்தைகளை அவங்க என்ன பண்ணுறாங்க, அதை அப்படியே ஸ்கேன் செய்கிறாங்க. ஆனால் அவர்கள் மனது உண்மையிலே என்ன வாசிக்குது என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. எனக்கும் இந்த பிரச்சனைலாம் இருந்தது.
பாருங்களேன். நான் வேதம் வாசிப்பேன், அப்படியே கடகடன்னு வாசிப்பேன். ஆனால் என்னுடைய கண் அதை பார்க்கும், வார்த்தையை பார்க்கும், வாய் அதை அறிக்கையோட அந்த வசனம் படிக்கும். ஆனால் என் மனது எங்கேயோ அலைப்பாயும் பாருங்கள். இப்படிலாம் இருக்குது. இதுதான் பிசாசுடைய ஒரு வேலை பாருங்களேன். நம்ம மனதை எங்கேயாவது கவனம் வைத்துக்கிட்டு நம்மளால் படிக்க முடியும். ஆனால் நம்மளால் அதை வாசிக்க முடியும். ஆனால் அது என்ன சொல்ல வருது என்று புரியாது. இது இந்த மாதிரி தான் எவ்வளோ பேர் இந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திப்பீங்க. ஆனால் நம்ம கண்கள் பக்கத்து, ஆனால் நம்ம மனது உண்மையில் என்ன வாசி என்பது புரிந்து கொள்ள இருக்காது. ஆனால் பெரும்பாலும் புரிதல் இல்லாதது தான் என்ன பண்ணுது, நம்மளுடைய கவனம் இல்லாததன் விளைவாகும் பாருங்கள். நம்பிக்கையை நம்ம இலகுவாக இழக்க வேண்டாம். கிறிஸ்துவின் கிருபை நம்ம எதிர்காலத்தில் நிச்சயமாக வெளிப்படும். நாம் தேவனுடைய வார்த்தையில் கவனம் செலுத்தும் பொழுது நம்ம மனதை நம்ம என்ன பண்ணணும், அறையை கட்டி கொண்டவர்களாக இருக்கணும். நம்ம மனதை அதை கட்டி கொள்ளும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும்னா தெளிந்த புத்தி பிறக்கும் பாருங்கள். அதெல்லாம் நம் சிந்தனையை தேவனுடைய வார்த்தையில் உறுதி செய்வோம். தினமும் ஜெபத்திலும் ஆராதனையிலும் தேவனுடைய அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் கவனம் செலுத்தி தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வோம். மனதை கட்டி கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கும் பொழுது தேவன் நம்மளுக்கு வெளிப்படுவார்ப்பாங்க. அப்போ அந்த தேவனுடைய கிருபை நம்ம மேலே பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக நம்ம இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்ம மேல் இறங்கும். ஜெபிப்போம். பரலோக தேவனே, எங்கள் மனதையும் எண்ணங்களையும் அது வார்த்தையால் உறுதியாக்கும் வல்லமையை எங்களுக்கு தாரும். நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் உண்மை எதிர்நோக்கும் உண்மையில் எங்களுக்கு வழங்கப்படும் அந்த கிருபை முழுமையாக பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு உதவி புரியும் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.